முயற்சியை கைவிடக்கூடாது. ஆக இது ஒரு பெரும் தண்டனையாகத்தான் நான் நினைக்கிறேன். அந்த தண்டனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்பது, அதுவும் குற்றமற்றவர்கள் நாங்கள். அதனால சொல்றேன். ஏன்னா இப்ப இவர் சொன்ன மாதிரி வரி கொடுக்க மாட்டோம் என்ற போராட்டம் அல்ல இது. இயலாது என்ற ஒரு முறையீடு தான் இது. அது தவிர இன்னொரு விஷயம், பல முதலமைச்சர்கள் தென்னிந்தியாவில் இந்த துறையிலிருந்து, பல பாலிட்டிஷியன்ஸ் இந்த துறையிலிருந்து வந்திருக்காங்க. அந்த துறையை நீங்க ஒரு பாவச்செயல் என்னும் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்பது எங்களுடைய அழுத்தமான கருத்து. சூதாட்டம் போன்றது அல்ல இது. கலையின் பலம் கலாச்சாரத்திற்கு எந்த அளவு தேவை என்பது நான் உங்களுக்கு சொல்லித் தர வேண்டியதில்லை. நீங்களும் கலையும் இணைந்தே சமுதாயத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது நாடறிந்த உண்மை, சரித்திரம் அறிந்த உண்மை. செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு ஊடகமோ ஒரு இதுவோ எவ்வளவு நாட்டுக்கு தேவையானதோ அந்த அளவுக்கு முக்கியமானது கலையும் கலை சம்பந்தப்பட்டதும். இதை சரியாக பயன்படுத்திய அரசியலும் தவறாக பயன்படுத்திய அரசியலும் உலக சரித்திரத்தில் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நாங்க பேசுறதெல்லாம் அது இல்லைங்க. நீங்க 28% அமெரிக்கன் படத்துக்கும் ஹாலிவுட் பிலிம்ஸ்க்கும் தமிழ் சினிமாவுக்கும் இந்தி சினிமாவுக்கும் ஒரே பட்டியலில் போட முடியாது. ஏனென்றால் நாங்க அதனால இந்தி சினிமாவை எதிர்த்து பேசுவதாகி விடாது. நாங்க எங்க தேசிய கீதம் பெங்காலில இருக்கு. அது சந்தோஷமா பாடிக்கிட்டு இருக்கிறவங்க நாங்க. அதனால எங்களுக்கு அந்த தேசத்தின் ஒருமைப்பாடு அதெல்லாம் பத்தி எங்களுக்கு ஆர்வம் உண்டு. அதே நேரத்தில் யாரால் எது சாத்தியம் என்பதை தெரிந்து கொண்டு அரசு இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் விண்ணப்பம் கூட இல்ல. முறையீடு நாளைக்கு என்ன பண்ணுவீங்கிறத நாளைக்கு தான் முடிவு பண்ணுமே தவிர இன்னைக்கு போய் உங்ககிட்ட நாங்க இப்படி பண்ணலான் இருக்கோம் அப்படி பண்ணலான் இருக்கோம்னு உங்க கூட கலந்து ஆலோசிக்க முடியாது. ஏன்னா அது தவறும் கூட. ஒருவேளை எங்களுக்கு நல்ல முடிவை சொல்ல மனமும் இருக்கும் அரசாங்கத்தை தேவையில்லாம நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி அவங்க மனசை மாத்திடுற மாதிரி ஆயிடும். சோ எங்களுடையது ஒரு நல்ல அரசு, புரிந்து கொண்டு பரிவுடன் செயல்படும் எந்த அரசும் இந்த கோரிக்கையை ஒரு பெரிய எதிர்ப்பாகவோ ரிவோல்ட்டாகவோ நினைக்காமல் நியாயமான ஒரு கோரிக்கையாக ஏற்று செய்வார்கள் என்பதை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Cinema has been identified with the sinful industry. Absolutely. This is my life. And truly, when I say my life, I woke up into cinema. நான் பேச கத்துக்கிட்டதே சினிமால தான். மழலை மாறியதே சினிமாவினால் தான் எனக்கு. அதனால என்னுடைய வாழ்க்கையே இதுதான். நான் சாராவது BA வரலாம் என்ஜினியரிங் வரல. அவர் சினிமா பக்கம் வரல. நான் பிறந்ததுல இருந்து நினைவு தெரிஞ்சதுல இருந்து இதுலதான் இருக்கேன். பிறந்ததுல இருந்து சினிமா பார்த்துட்டு இருக்கேன். நான் நினைவு தெரிஞ்சதுல இருந்து சினிமா நடிக்க வந்தது 3.5 வயசுல. இதுதான் என் வாழ்க்கை. அப்ப எனக்கு இது கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருக்கும், கோபமா தான் இருக்கும். சோ அத நீங்க அப்படி எங்களை இடைவிட முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இப்பதான் கவுன்சில்ஸ் எல்லாரும் அந்த GST கவுன்சில் மீட்டிங் கடைசியா அது முடிவெடுத்து இதுதான் முடிவு என்று சொல்லவும் அல்ல, பரிசீலிக்கும் ஒரு கவுன்சில் தான். இப்ப என்னென்ன இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பரிசீலிக்கும் ஒரு கவுன்சிலாகத்தான் இருக்கிறது. இதே கருத்தை பெங்கால் பைனான்ஸ் மினிஸ்டர் முன்வைக்க போகிறார் என்பது என்னுடைய எண்ணம். அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். இதே கருத்து தான் கேரளத்தில் இருந்தும் வரும். இதே கருத்தில் ஆந்திராவிலிருந்து, ஆல்ரெடி கர்நாடகாவில் இருந்து வரும். காரணம், அந்த பிராந்திய சினிமாவின் பலம் அந்த பிராந்தியத்தில் தான் இருக்கிறது. அதை நீங்க நாடு தழுவ ரிலீஸ் செய்யக்கூடிய இந்தி சினிமாவுக்கு நிகரான வரியை விதிக்கக்கூடாது என்பதுதான். இது இந்திக்கான எதிர்ப்பு அல்ல, எங்களால் என்ன சாத்தியம் என்பதை சொல்லும் ஒரு. Why regional films and Hindi films can't be put on the same category? Yeah, the regional films and the Western Hollywood-produced films and the Hindi, what they call Bollywood, I call Mumbai, Hindi films cannot be
put on the same level, because we only recently, because of diaspora Tamil, we have a little market outside. But you can't say that Malayalis are migrated to other states. But that is minuscule. Most of them live in their own states, and that is where the films run. And they cannot afford to pay this kind of tax. And another important thing, when it comes to the pride of India, it has always been regional cinema that have stood up in the, to the international scrutiny and award committees. I don't have to remind you that most of the awards for India has come from these small films, which are made in 1/10 of a Hindi film. கண்டிப்பா ஒரு என்ன பண்ணுவாங்க இல்லன்னா, நீங்க நாளைக்கு என்ன நடக்குங்கிறீங்களா, நான் நாளன்னைக்கு சொல்றேன். தொழில் பண்ணி தானே ஆகணும். இந்த தொழிலை விட்டுட்டு போக முடியுமா? யாராவது ஏதாவது பண்ணுவாங்க. then you are unnecessarily by எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ அந்த பாதையிலிருந்து மாறு பாதைக்கு சென்று விடுவார்கள் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. எல்லாம் டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறதுக்கு நாடே ஒரு உதாரணங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை தனியா பிரிக்காதீங்க. ஏன்னா எத்தனை பேர் வரி கட்டுறாங்கிறத நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னாங்க, இது இந்த இத்தனை ஒரு பில்லியனாக மாறிவிட்ட இந்த நாட்டில் வரி கட்டுபவர்கள் எத்தனைன்னு பார்த்தா பணக்காரர்கள் எவ்வளவு இருக்கிறார்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வரி கட்டுறவங்க. ஒரு சில படங்கள்னு சொல்றீங்க இல்லீங்களா, நான் சொல்றேன். நீங்க வரி நீங்க நட்சத்திரம்னதும் நீங்க ஒண்ணு எங்களை மாதிரி நடிகர்கள் பெயர்களை பட்டியல் போடுறீங்க, போடுங்க நீங்க பட்டியல். நாடு பூரா அது போட்டீங்கன்னா 12 பேர் தருவாங்களா, 15 பேர் தருவாங்களா? பாக்கி இருக்கிற கலைஞர்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க? இப்ப இந்த 28 போக நாங்க கொடுக்க வேண்டிய வருமான வரி வேற இருக்கு. நீங்க எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க பாருங்க எங்களுடைய வரிகளை. இல்ல நான் போகல. தமிழக அரசின் கோரி இன்ஃபேக்ட் அவங்க உடனடியாக வெல்கம் பண்ணாங்க. நாளைக்கு கண்டிப்பாக பேசுகிறேன் என்று கூறி எங்களுக்கு உறுதி அளித்துள்ளனர். ஆக்சுவலி தமிழக அரசு சார், இது ஹானஸ்ட்லி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நேரம் பைனான்ஸ் மினிஸ்டர் தான் பார்க்க வேண்டிய மேட்டர். பைனான்ஸ் மினிஸ்டர் ஏற்கனவே லாஸ்ட் அக்டோபர்லயே எங்க தலைவர்கள் ஏற்கனவே ஒரு சந்திச்சாகிவிட்டது. கண்டிப்பா நான் ட்ரை பண்ண தான் போறேன். நான் இப்ப ஏன்னா எங்களால் விட முடியாது. கமல் சார் சொன்ன மாதிரி இது எங்களோட பிழைப்பு, எங்களோட ஆதாரம் எல்லாமே எங்களுக்கு இதில் தான் இருக்கு. ஏன்னா இவர் ராமநாதன் சொன்ன மாதிரி நானும் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் படிச்சு 4 வருஷம் 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு கிடையாது. இல்ல நான் ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட் படிச்சுட்டு இங்க வந்த பிறகு 40 வருஷமா இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். So I cannot go back to the as a CA. So whenever we come into this industry, it's the attraction and the lure of the industry is that we stay back in this industry all the time. So this is the greatest fatal attraction of this industry. எல்லாரும் அவங்களுக்கு வேற தொழில் இருக்குங்கிறத சொல்றாங்க. பயமா தொழில் இருக்குல்ல, இருந்தது பாஸ்ட் டென்ஸ் சாய்ஸ் ஆகுது இருக்கு. எனக்கு அது கிடையாது. I just want to know, you just mentioned you've been part of the very fabric of the entire industry. Why do you think the cinema industry was clubbed together with the so-called film industry? Why do you think that even happened in the first place? I don't know. Some of my heroes had this misconcept. I'm a great fan of Mr. Mohandas Karamchand Gandhi, but he did not like cinema. But that's not a fact for which I am going to dislike him. The fact is, I respect him a lot. எனக்கு மிகவும் பிடித்த மனிதர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள். அவர் சினிமானாலே பிடிக்காது அவருக்கு. அதுக்காக அவரை பிடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரியான ஆதி தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த ஸ்டான்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அந்த வழி வந்ததா கூட இருக்கலாம். ஏன்னா காந்தியார் பார்த்த ஒரே படம் ராமாயணம் நினைக்கிறேன். ராமாயணம் தான் பார்த்திருக்காரு. ராமராஜ்யம் தான் பார்த்திருக்காரு. சோ அவ்வளவுதான். ஆனா நான் அப்படி இல்லை. நான் சுதந்திரத்துக்கு
பிறகு பிறந்த பிள்ளை சினிமாவை நல்ல ஒரு உயர்கலை வடிவமாக மோஸ்ட் versatile ஆர்ட் மீடியமாக நான் பார்க்கிறேன். I think it's the most versatile art medium and is probably fathering and fostering all other arts. So you cannot take it lightly and I mean batch it together with gambling and the world's oldest profession. So correct me if I'm wrong. Have they included this under sinful list or the tax structure is similar? No, they haven't. The tax structure earlier also, not now also, I just want to say earlier also, it was also put in the same category. Same category means the same list of taxation, because what has happened is sinful industry was put in the maximum taxation. So our industry has been put in the same maximum taxation. Under that category. Under that category. And we surely do not deserve that. We are as creative, we are just, this is an art form. This is an art form. We are just trying to be creative, making good films. And you put us in that, is the biggest insult you can do to the entire film industry. Since its inception, from 1913, this is in fact we can say one of the biggest insults to the film industry. And we have had a Bharat Ratna from this industry. So, does it sound like a sinful industry to you? That's what I have to ask. It is not. And the fact is, regional cinema is the strength of Indian cinema. Please understand, because this diversity is the reason why the country is strong. And that diversity has to be maintained. You cannot bring a monoculture into a state like a country like India. You cannot pressurize that. The Tamils will be proud of the language like the Maharashtrians are, the Keralites are, or the Malayalis, or the Kannadigas are, or the Telugus are. You cannot take it away from them. That is another matter altogether. But this would gently, subliminally work towards that. And we don't want that. We can't afford. When the industry cannot afford it, it will collapse. Like he was stating in the European market. It is totally the hegemony of American cinema. Whereas most of the culture, iconic genres, art forms, all go from Europe. Some of the best directors who have reigned supreme in Hollywood have been from Europe. And European cinema has contributed to the world. Likewise, regional cinema will contribute to the might of the country, and you cannot reduce that might by overtaxing an industry which cannot, there isn't enough, the water table is not there for you to suck so much out of it.